முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. வர்ஷா லூசு. ஆமாண்டா நான் லூசு தான். என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லல, நான் லூசு தான். ஏய் எங்கடி போற? நாங்க சொல்றது கேள. ஏய் வர்ஷா, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, நான் வீட்டுக்கு போறேன். இப்ப எங்க கூட உள்ள வருவியா மாட்டியா? வரமாட்டேன்டி. ஏய் வர்ஷா கிறுக்கு மாதிரி பண்ணாத, வா உள்ள போலாம். சார் தான் பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன போடா. ஏய் வர்ஷா வாடி, ஃபர்ஸ்ட் உள்ள போலாம், உள்ள போய் பேசிக்கலாம் வா. நிக்கி இவெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டா, வா உள்ள போலாம். போங்க, நான் வரமாட்டேன். உன்னை யாரையும் கூப்பிட்டா? ஏய் நிக்கி கையை விடுறி. உன்னெல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா வா. ஏய் கையை விடுறி. டேய் வாடா நாமளும் போலாம், எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிருவா. வாடி. வர்ஷா ரொம்ப பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. டேய் பிரியாணி சாப்பிட்டல நோட்டு, வாய் பேசாத, ஒழுங்கா போயிரு. ஏய் வர்ஷா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேளுடி. எஸ்கியூஸ் மீ மேம், ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு பன்னீர் நூடுல்ஸ் கொண்டு வாங்க. ஓகே மேம், நெக்ஸ்ட். பிரியாணி இருக்கா? இருக்கு மேம். நிக்கி எத்தனை சொல்லட்டும்? எனக்கு வேணாடி, இவங்க 2 பேத்துக்கு மட்டும் சொல்லு. அண்ணா 2 பிரியாணி. அவ்வளோதானா மேம்? அப்புறம் 2 பட்டர் நான், அதுக்கு சிக்கன் கிரேவி. ஓகே மேம். அவ்வளோதானா மேம்? அண்ணா சொல்லுங்க மேம். சாண்ட்விச் 1, அப்புறம் பர்கர் 2. ஓகே மேடம், அதில் என்ன வேணும்? வெஜ் தானா எல்லாமே? ஓகே மேடம், இப்போ கொண்டு வந்துடுறேன். எதுக்குடி சிரிக்கிற? அதுவாடி ஒன்னு நினைச்சா சிரிச்சா. என்னத்த நினைச்சு சிரிச்ச? நம்ம வருஷாவை நினைச்சுதான். எதுக்குடி? உள்ள வரமாட்டேன்னா வந்துட்டா. இப்ப நாம பாட்டுக்கு ஆர்டர் பண்றோம், வேணான்னு ஒரு வார்த்தை சொன்னால பாரு. ஆமாடி கரெக்டா சொன்னேன். போதும் போதும், ரொம்ப ஓட்டாதீங்க சரியா? மேடம்க்கு கோவம் வந்துச்சுப்பா. எனக்கு எப்ப கோவம் போச்சு இப்ப வரத்துக்கு? வர்ஷா தயவு செஞ்சு காமெடி பண்ணாத. நான் கோவப்படுறேன். சரி சரி கோவப்படு. என்ன சிரிக்கிறீங்க? நான் நிஜமாதான் கோவமா இருக்கேன். சரி சரி, அத நீ சிரிக்காம சொல்லு. அதுவா நான் கோவமா இருக்கேன். சிரிப்பு வருதுல்ல, ஒழுங்கா மூடிட்டு ஒழுங்காடுறி. லூசு வர்ஷா, நாங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு ஒரே நல்லா நடந்துச்சு. என்ன நிஜமாவா சொல்ற? ஆமாடி கிறுக்கி, இது கூட தெரியாம மூச்சு தூக்கிட்டு தெரியறா. லூசு, இன்னைக்கு நாங்க ஆபீஸ்க்கு போனோமா, திடீர்னு இன்னைக்கு ஆட் ஷூட்க்கு யாரோ வராங்கன்னு சொன்னாங்க. வந்தவரு ஒரு ஆக்டர், அவரு ஒரு சின்ன ஆக்டர் தான். அவர் பேர் நிதிஷ். அவர் தான் எங்களுக்கு பிரியாணியும் வாங்கி கொடுத்தாரு. அவர் மேலதான் எங்களுக்கு ஒரு சின்ன க்ரஷ். உடனே நான் கூடாத, சும்மா சின்ன க்ரஷ்ன்னு தான் சொன்னேன். ஓ சரி சரி சரி. நம்படி. நம்புறேன்டி. க்ரஷ் தானா இல்ல இது வரைக்கும் எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா சொல்லு? சும்மா க்ரஷ் தாண்டி. அதான்டி, இது வரைக்கும் யாரையும் பிடிச்சது இல்லையே, இப்பயாச்சும் க்ரஷ்ன்னு சொல்றியே. நல்லா கேளுடி வர்ஷாவல. ஹலோ மேடம், இவளுக்காச்சும் க்ரஷ் இருக்கு, உனக்கு? ஐயோ அவள்கிட்ட மட்டும் கேட்காதடி. என்ன சொல்றிய வர்ஷா நீயே? எனக்கு யாரையும் பிடிக்கல. ஐயோ அப்பா, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? இங்க ஒருத்தன் நானும் இருக்கேன். சாரிடா, நாங்க ஒண்ணு மறந்துட்டோம். மறப்பீங்க. நீ எப்பட லவ் பண்ண போற? அதெல்லாம் என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணுன்னு கிடைக்கலடி. ஆமா உனக்கு ஏத்த பொண்ணு இருக்கா ஒருத்தி. என்ன நிஜமாவா? ஆமாண்டா, உனக்கு ஏத்த ஒருத்தி இருக்கா. யாரடி அது? மறந்துட்டியா? யாரடி சொல்ற? அதான்டி, இவனை கூட அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு, யார் அந்த பொண்ணு? உனக்கு கூட அந்த பொண்ணு தெரியும்டா, நீ கூட பாப்ப டெய்லி. எனக்கு புரிஞ்சிச்சு யார் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும். விளையாடாம சொல்லுங்கடி யாருன்னு. என்னடி ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா ஆளை காணோம். அதான் பாரு, ரொம்ப லேட் ஆகுதுல்ல. நல்லா பண்றீங்கடி. ஆனா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்கடி. அது யாரு தெரியுமா? யாரு? செல்லக்குட்டி டார்லிங். அட உன் திவ்யாடா. அவெல்லாம் ஒரு பொண்ணு. என்னடா பண்றது, அவ தானே உன் பேடு சுத்தி வரா.
இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் ஏஞ்சி போயிருவேன்டி. சரி சரி சரி. ஓ திவ்யாவா? நல்ல பொண்ணுதான் நல்ல பொண்ணுதான். ஏண்டி இவகிட்டயும் சொல்லி வச்சிட்டீங்க, என்ன என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி, தயவு செஞ்சு அவளை மட்டும் இழுக்காதடி ப்ளீஸ். சரி சரி பாவண்டி, விடுங்கடி. உனக்கு ஏத்த பொண்ணு கிடைப்பாடா, கவலைப்படாத. அப்படி சொல்லு வர்ஷா. ஒருவேளை அது திவ்யாவா இருந்தா? சிப்பா குரங்கு. சரிடா சரிடா, சிவா சொன்னடா, கண்டிப்பா உனக்கான ஒரு பொண்ணு இருப்பாடா, கண்டிப்பா அவ கிடையாதுடா. சரி சரி. என்னடி என்ன ஆர்டர் பண்ணது வரல? நான் வர மத்தியானமே சாப்பிடல. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுன்னு. என்னோட ஆபீஸ்ல தான் எனக்கு வேலையா கொடுத்து கொள்றாங்கன்னு சொன்னேன்ல. ஏண்டி சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா. ஆர்த்தி 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 எருமை. என்னடி எதுக்குடி இப்பவே எழுப்புற? உனக்கு டெய்லி இதே வேலையா போச்சு. டைம் என்ன ஆகுது பாரு. ஆபீஸ்க்கு போற ஐடியாவே இல்லையா? அச்சச்சோ ஆமால, டெய்லி இப்படியே பண்ணிக்கிட்டே இருடி. அதெல்லாம் இருக்கட்டும், என்னடி மேடம் ஸ்பெஷலா ரெடியா இருக்கீங்க? ஆபீஸ்ல சின்ன ஃபங்க்ஷன் ஆண்டி, அதனால தான். நீ சூப்பரா இருக்க போ. நிஜமாடி நல்லா இருக்க எனக்கு. சூப்பரா இருக்குடி. சரி சரி வா, நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சுல. போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. இதோ உடனே போயிட்டு வந்துடுறேன் பாரு. சரி சரி சீக்கிரம் கிளம்பு. வந்துட்டியாடி? வா போலாம், டைம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சாண்ட்விச் செஞ்சு எடுத்துக்கிட்டேன், வா போக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். சரிடி வா போலாம். என்ன சார், நான் சொன்ன மாதிரியே பண்றீங்க போலயே. டேய் ஆமாண்டா, நிக்கிய பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். சரி சரி. என்னடா இன்னும் ஆளை காணோம்? தெரியலையே சார், இதான் உங்களோட பிளேஸா தெரியுமா? ஆர்த்தி சிஸ்டர்கிட்ட கேட்டேன்டா, இந்த கேபின் கிட்ட தான் நாங்கள் எல்லாரும் இருப்போம் அப்படின்னாங்க. அதான் இங்க வந்தேன், ஆனா இன்னும் ஆளை காணுமே. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லாவே முன்னேறிட்டீங்களே. என்னடா பண்றது, அவளை பார்க்கணுமே, பேசணுமே, எல்லாம் பண்ணி தானே ஆகணும். சார் ஒருவேளை இன்னைக்கு அவங்க லீவா இருக்க போகுது. அட பாவி, வாய வைக்காதடா, வாய மூடுறா. பாரா கோவமெல்லாம் வருது. ஐயோ இவர் என்ன பண்றாருங்க? ஐயோ ஒருவேளை நம்மள பக்கம் தான் வந்திருப்பாரோ? சேச்சா அப்படிலாம் இருக்காது. ஐயோ நானே தேவையில்லாம லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அவர்கிட்ட இப்ப என்ன பேசுறது, இல்ல பேசலாமா வேணாமா? என்ன பண்றது இப்ப? ஆர்த்தி வேற இல்லையே, அந்த சக்தி எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. பேசாம ஒளிஞ்சுக்கலாம், இப்படியே ஒளிஞ்சுக்கலாம். அவர் போனதுக்கு அப்புறமே மேலேயும் சேர்ந்துக்கலாம். நிக்கி இங்க என்னடி ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆமாண்டா ப்ளீஸ்டா, வாய் திறக்காத, நாங்க இருக்க மாதிரியே காமிச்சிக்காத, அமைதியா இரு. ஏண்டி லூசு, அங்க பாரு யார் நிக்கிறானே. அட நம்ம நிதிஷ். அவருக்கு தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஏண்டி லூசு, அவர் உன்ன என்ன பண்றாரு? அதுவா, அவர் என்ன எதுவும் பண்ணலதான், என்னன்னு தெரியல, ஒளிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, ஒளிஞ்சுக்கிட்டேன்டா. ப்ளீஸ் டா, நீ எதுவும் சொல்லிடாதடா, என்ன மறைச்சு நில்லுடா. உன்னோட க்ரஷ் தானே, போய் பேசேன். அது சும்மாடா, தயவு செஞ்சு போடா. அவன்கிட்ட பேசினானா அப்படியே பேசி அனுப்பிச்சு விட்டுடா ப்ளீஸ்டா. சரி சரி. ஹாய் சார். ஹே சக்தி தானே, என்ன பண்றீங்க? சார் அத நான் கேட்கணும். அட ஆமால, நான் சும்மா தான் வந்தேங்க. ஓ அப்படியா, சரி சரி. அம்மா என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, எங்க உங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் காணோம்? அவங்களா வருவாங்க வருவாங்க. அப்புறம் சார் என்ன அடுத்த ஷூட்டா? இல்ல சக்தி, சும்மா இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அதான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏ நிக்கி. என்ன நிக்கியா? ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர், இங்க என்ன பண்றீங்க? சும்மா உங்களெல்லாம் பார்க்கலாமேன்னு வந்தேன். அம்மா நிக்கி, நீங்க இங்க நிக்கியே இல்லையே. அதுவா, நிக்கி